அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது 2023ஆம் ஆண்டு ரசாயன கணித்தலுடன் தொடர்பட்ட ஒரு பல்தேர்வு வினா ஒன்று. 14வது எம்சி. சரி, கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், அடர்த்தி 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3ஐயும் திணிவுக்கேற்ப 30% NaOHன் 20 சென்டிமீட்டர் கனத்துடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான 5 மோல் டெசிமீட்டர் -3 H2SO4வின் கனவளவு யார்? இதில் NaOHோட H2SO4 தாக்கத்தை நிகழ்த்த போது இரண்டுக்கும் இடையிலான தாக்கம், அமிலகார தாக்கம், நடுநிலை தாக்கம். எல்லாருக்கும் தெரியும், அந்த தாக்கத்தை எழுதி கொள்ளலாம். அந்த தாக்கம் கீழே எழுதப்பட்டிருக்குது, நான் எழுதி போட்டிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும், ஒரு அமிலத்துக்கும் காரத்துக்கும் இடையிலான தாக்கம். ஒரு உப்பும் நீரும் உருவாகும். இதன் அடிப்படையில் சமப்படுத்தும் பொழுது இங்கே 2 NaOH Na2SO4 உருவாகிறதால 2 NaOH ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி 2H2. ரைட்டு. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறேன், தாக்கத்தை எழுதி பேலன்ஸ் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரியும். எழுதிட்டோம். இப்போ NaOH மூளை கண்டோன்னு சொன்னால் பீசமான விகித அடிப்படையில் H2SO4 மூளை காணலாம். H2SO4 செறிவு நமக்கு தெரியும். இப்போ செறிவை வச்சுக்கொண்டு மூலும் தெரியும், மூளையும் கண்டுபிடிக்கலாம். மூளை வச்சுக்கொண்டு கனவளவை கண்டுபிடிக்கலாம். ஸோ NaOH மூளை கண்டுபிடிப்போம். முதலாவது NaOH மூளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் தாரான் அந்த கரைசல் அடர்த்தி வந்து 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3. அதே போல் திணிவுக்கேற்ப 30% தான் NaOH. அதே போல் NaOH கரைசல்ற கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். இந்த 3 தரவுகளையும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் NaOH மூளை காணலாம். அப்போ இந்த அடர்த்தியையும் இந்த கனவளவையும் பெருக்கும் பொழுது அந்த கரைசல்ற திணிவு வரும். அடர்த்தி அழகை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். இங்கே 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3, கிராமின் கீழ் சென்டிமீட்டர் கணக்கு போகிறேன், கிராம் சென்டிமீட்டர் -3. அப்போ இந்த அடர்த்தியோட கரைசல்ற கனவளவு 20 சென்டிமீட்டர் கணத்தை பெருக்கும் பொழுது கரைசல் இந்த சென்டிமீட்டர் கணம் வெட்டுப்பட்டு கரைசல்ற திணிவு வரப்படும். அப்போ 1.4 20 கிராம்டு வரும் ஃபைனல். அப்போ கரைசல்ற திணிவு வரப்போகுது. அப்போ திணிவு நமக்கு தெரியுமாக இருந்தால், கரைசல்ற திணிவு இவ்வாறு இருந்தால் அதில் 30% NaOH இருக்குது. அப்போ இந்த 30 திணிவுக்கேற்ப 30% என்ன, 100 கிராம் கரைசல் எடுத்தால் 30 கிராம் NaOH இருக்கும். ஸோ இதில் உள்ள NaOH திணிவை காணணுமாக இருந்தால் 100/30. ஆகவே NaOH திணிவு கிராமில் வந்துட்டு. இப்போ NaOH திணிவு கிராமில் வந்தால் NaOH மூல காணனமாக இருந்தால் அந்த திணிவை NaOH மூலர் திணிவால் பிரிக்கணும். நமக்கு தெரியும், சோடியம் 23, ஆக்சிஜன் 16 உண்டு, கூட்டணும்னு சொன்னால் 40. அப்போ அதோட மூலர் திணிவு 40 மூலர் திணிவோட அழகு என்ன, கிராம் மோல் -1. நான் விளங்குறதுக்கான இந்த அழகு போட்டு வெட்டி காட்டுறேன். ஸோ அந்த கிராமும் இந்த கிராம் வெட்டுப்பட்டு ஃபைனலாக NaOH மூல் என்ன வரும், மோல் -1 மேலே போனால் மூல்டு வரும். இப்போ NaOH மூல் வந்துடும். அப்போ NaOH மூல் உங்களுக்கு வந்துட்டு நமக்கு தேவை H2SO4. கேள்வி என்ன, H2SO4வின் கனவளவு. அப்போ பீசமானம் என்ன சொல்லுது, H2SO4க்கு முன்னாடி 1 இருக்குது, NaOHக்கு முன்னாடி 2 இருக்குது. அதாவது NaOH 2 மூல் தாக்கம் அடைஞ்சா H2SO4 1 மூல் தான் தாக்கம் அடையும். அப்போ இங்கே உள்ள மூல்ற அரைவாசி மூல் தான் H2SO4 தாக்கம் அடையும். 2க்கு 1. ஸோ இந்த மூல்ற அரைவாசி. அப்போ H2SO4 நான் இதில் இருந்து நேரடியாக எடுக்கிறேன். அப்போ நான் அரையால பெருக்கிறேன் அல்லது 2ஆல் பிரிக்கிறேன். அப்போ NaOH மூல்ற அரைவாசி தான் H2SO4 தாக்கத்தை நிகழ்த்த போகுது. அப்போ H2SO4 மூளை கண்டுட்டேன். அப்போ நமக்கு தெரியும் சமன்பாடு C = NO/V. அவனுடைய கேள்வி H2SO4 கனவளவு. அப்போ கனவளவு சமன் மூலின் கீழ் செறிவு. அவை H2SO4 மூல் நமக்கு தெரியுமாக இருந்தால் H2SO4 செறிவு வந்து அவன் தந்திக்கிறான் 5 மோல் டெசிமீட்டர் -3. அப்போ செறிவால பிரிக்கும் பொழுது 5 மோல் டெசிமீட்டர் -3 பிரிக்கும் போது H2SO4 கனவளவு, அந்த தாக்கத்தை முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான H2SO4 கனவளவு வரும். அப்போ இதில் நீங்கள் அழகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூல் -1 தான் மேலே போனால் மூல் தானே. அப்போ மூணு வெட்டுப்பட்டு ஃபைனல் அதை சுருக்கும் பொழுது நமக்கு அழகு வந்து டெசிமீட்டர் -3 மேலே போனால் டெசிமீட்டர் கணத்தில் வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வரும் டெசிமீட்டர் கணத்தில் வரும். அப்போ இங்கே ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் கணத்தில் இருக்குது. அப்போ டெசிமீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறதுக்கு நம்ம திரும்ப 1000ஆல் பெருக்கணும்னு சொன்னால் அது சென்டிமீட்டர் கணமாக மாறும். அப்போ இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் நேரடியாக அந்த கோவையிலே 1000 பெருக்கி விட்டு டிரெக்டாக நேரடியாக சென்டிமீட்டர் கணத்தில் ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை சுருக்குனீங்கன்னு சொன்னால் ஆன்சர் வரும் 21. சுருக்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி.